128 சங்கீதம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த வேதாகமத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் அல்லது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறார்களா என்று பார்த்தால் கொஞ்சம் பேர் அந்த ஆசீர்வாதங்களை அடைந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறார். கொஞ்சம் பேர் ஆசீர்வாதங்கள் அவர்கள் விரும்பியும் வராமல் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை விரும்பாமலேயே விட்டுடுறாங்க, வேண்டாம், ஆசீர்வாதங்களாம் எனக்கு வேணாம், ஆண்டவருடைய வார்த்தை வேணும். அப்போ கொஞ்சம் பேர் அவர்களாகவே என்ன செய்யறாங்கன்னா ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று மறுதளிக்கிறார்கள். அது தவறு. ஆசீர்வாதங்களை பற்றி பேசுவதற்கே பயமா. ஒரு குரூப் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதமா, ஆசீர்வாதத்தை பத்தியே பேசுறாங்க அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதங்கள்லாம் வேணாங்க, திருக்கி இப்படியாக பாடு அனுபவிச்சாவது பரலோகத்துக்கு போயிடணும், அதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு குரூப்பம் இருக்கு. அதனால இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறது கூட பயமா இருக்கிற மாதிரி. ஆனா பரலோகத்துல நமக்கு ஆசீர்வாதம் ஏன்னா ஆண்டவரே இருக்கிறார். அது நிலையற்ற, அது நித்திய வாழ்வு. அது நாம அங்க வந்து யார் தேவையில்லை, அங்க பணம் தான் தேவையில்லை. அங்கே நாம் வேறு சரீரத்தில் இருப்போம், ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்போம். அங்க அதெல்லாம் நமக்கு தேவை. இந்த பூமியில தான் நமக்கு எல்லாம் வேண்டும். அது ஒரு ஆசீர்வாதம். சகலத்தையும் நாம் அனுபவிக்கணும். கர்த்தர் நம்ம எதற்காக அழைச்சார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலான வாழ்க்கையை நான் இங்கேயும் தருவேன், அங்கேயும் ஒரு இளைப்பாறுதலை தருவேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம நேரம் டைரக்டா பரலோகத்துக்கான போகிற அந்த பொண்ணுமை இருக்கிற ஆண்டவர் இந்த பூமியில வச்சு நம்ம ஆயுசை அவர் ஆசீர்வதித்து பூரணப்படுத்தி நம் ஜீவனுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தந்து நம்மை போஷித்து காப்பாற்றுகிற எல்லாம் ஒரு ஆசீர்வாதங்கள். நாம் அவைகளெல்லாம் விரும்புறதே இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றும் வேதத்தில் ஒன்று இருக்கிறது. அது நீங்கள் யாக்கோபை பார்க்கல என்றால் யாக்கோபுக்கு எல்லாம் இருந்தது. ஒரு மனைவிக்கு 2 மனைவி, 2 மனைவியுடைய வேலைக்காரிகள் இருந்தது, பிள்ளைகள் முறைய 13 பேர், 12 ஆண்கள், ஒரு பெண் என்று சகலமும் இருந்தது. ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் போராடி, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க என்று ஆசீர்வாதத்தை அவர் கேட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தா, நாம் விசுவாசிகளின் தந்தை என்று சொல்கிற ஆபிரகாமுக்குள் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தின் வழியாக நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார், அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் வேதத்தில் விதமாக சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பைபிள் பாருங்க, பல ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது நமக்கு. நாம் ஏதோ தரித்திரத்திலையோ கஷ்டத்திலையோ வேதனையிலும் கண்ணீரையும் வாழ்ந்து எப்படியோ பரலோகத்துக்கு போனா போதும் என்றதற்காக இந்த பூமியிலே அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்முடைய சாபத்தை நீக்கி, நம்முடைய தரித்திரத்தை நீக்க இயேசு வந்தார். இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்து பிரகாசிக்க வைத்தார். அடிமைத்தனத்தினால் அல்ல,
நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆபிரகாம் இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப நமக்கு கல்வாரி சிலுவை மரணத்தினாலே நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நம்ம அதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. என்னன்னா, நாம் அதை எதிர்பார்ப்பதில்லை, அதை நம்புவதில்லை, அதை நினைப்பதில்லை, அதை வாஞ்சிப்பதில்லை. பொதுவான ஆசீர்வாதங்கள் இந்த மனிதர்கள் தேடுகிறது போல தேடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானத்தை பூமியும் வார்த்தையால் சிருஷ்டித்தவர். அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை கேட்க வேண்டும். ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆசீர்வாதம் அநேக இடங்களில் இந்த வேதாகமம் என்று சொன்னால் முழுவதுமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மால் பழைய ஏற்பாட்டில் தான் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் தான் பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் சாபமா. பழைய ஏற்பாட்டில் உள்ள பழைய நியாயப்பிரமாணத்தில் உள்ள சாபத்தை நீக்க தான் இயேசு. எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க தவறி கர்த்தர் சொல்றாரு பாருங்க நாளில, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசை. கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீ எனக்கு பயந்து நீ என்னுடைய வழிகளிலே நீ நடப்பாயானால் நீ பாக்கியவானாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் மனிதர்களாகிய நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்னை காண்கிறார், என்னை பார்க்கிறார், என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு. அது இருந்ததுன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நாம் நடந்துட்டாலே கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் நம் மீது பொழிய போடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில். கொஞ்சம் பேர் அவங்க வழியில நடந்துக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், அதுவும் தவறு தானே. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளிலே நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்கிறோம். நீங்க பைபிள் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல தேவன். நம்ம அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவரே நமக்கு நன்மையான ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் கையின் பிரயாசத்தையும் நீ சாப்பிடுவாய் என்று ஆசீர்வதிக்கிறார். மனிதர் நம்ம போயிட்டு அதெல்லாம் வேணாங்க சொல்ல முடியுமா? முதல்ல யோசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு நம்ம அநேகர் நினைக்கலாம், நான் பிரயாசப்படுறேன், நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், பிசினஸ் பண்றேன், இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாய். கர்த்தரை விசுவாசி, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாகும், கர்த்தர் என்னை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று விசுவாசித்து கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உன் மனைவி உன் வீட்டவர்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். ஒரு இஸ்ரவேல் தேசத்தின் வீடுகளிலே திராட்சை கொடி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது ஆசீர்வாதமாக இருக்கிறது, அது நன்மையாக இருக்கிறது. அது கொடியை போல படர்ந்து அது கனித்தருகிறதா இருக்கிறது. ஆக மனைவியை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், மனைவி வீடுகளில் மனைவி ஆசீர்வாதமாக. அதைத்தான் நீதிமொழிகள் 31 நீதிமொழியில் 10வது வசனத்தில் குணஸ்தாலியான ஸ்திரீ எப்படி ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனைவி கண்டடைகிறான், நன்மையை கண்டடைகிறான் என்று. ஆக புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு. அது ஒரு பிளஸ். அநேகருக்கு ஒருவேளை திருமணத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று குடும்பத்தார் தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று அக்கலாய்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு அவர் கர்த்தர் நல்ல மனைவியை வீட்டோர்கள் கணித்திரான் திராட்சையை கொடிய போல அவர் ஆசீர்வதிக்கிறார் என்ற வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசி. இரண்டாவதாக மூன்றாவதாக உன் பிள்ளைகளின் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் கர்த்தர், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பாயானால்
நீ கர்த்தர் பயந்து நடப்பாயானால், கர்த்தருடைய வழியில் நடப்பாயானால் உன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒலிவ மரக்கன்றுகளை போலிருப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஒலிவ மரக்கன்றுகள் விலையேற பெற்றதா இருக்கிறது, உயரமானதா இருக்கிறது, பலமுள்ளதா இருக்கிறது. அதில் உள்ள எண்ணெய்கள் எல்லாம் விலையேற முதல் தரமான எண்ணெயாக காணப்படுகிறது. அதே போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள். இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு பேர் நினைக்கிறாங்க ஆசீர்வாதத்தை பேசணும், அவர் ஆசீர்வாதத்தை பேசுறாங்க. இல்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறதுதான் நாங்க பேசுவோம். ஆக விதமாக உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம் சொல்கிறார். இப்படி வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் நீங்கள் சுதந்திரித்து இந்த பூமியிலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அதன் மீது அல்ல, ஆசீர்வாதத்தின் மீது சார்ந்து அல்ல, கர்த்தரை நம்பி வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். இப்போது கர்த்தரை நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டாங்க. அநேகர் கர்த்தர் ஆசீர்வதிச்சோடு கர்த்தர் அதுபடி கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் ஆசீர்வாதம் வேணாம். அப்படிலாம் இல்லை. நம்ம ஆசீர்வாதங்களை சார்ந்து அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை சார்ந்து வாழ்வோம். இந்த மாதம் கர்த்தர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை, குடும்ப ஆசீர்வாதங்கள், தொழில் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்து வாழ கர்த்தர்